வெளியில வரதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா சார் முழுசா? யாருங்க? எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி இருப்பாரு? வரதுக்கான முக்கிய காரணமா அவருக்கு சரியான அங்கீகாரம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு. நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பதில் சொல்லுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு. நீங்க சொல்றது நான் எனக்கு காட்டினாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தருடைய இணக்கமோ. நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டிடிவி தினகரன்? இது என்ன? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் அல்ல எங்கள் கூட்டம். அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்க அதுதானே ஜெயிச்சிங்க, இத்தனை தானே உங்களால ஜெயிக்க முடியல. ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு 26 தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம். நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதை கேட்கிறேன். கேளுங்க. நீங்க கேட்கறது நாங்க சொல்றது நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா, எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா? நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா? அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான். யாரோ ஒரு சிலர். நான் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேட்டில் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன். வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், ஏன்னா நான் பாஜக இடம்பெறுங்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கேளுங்க கொஞ்சம் பேசிடுறேன். நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும். ஒரு சிலரை எதிர்த்து தான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு காட்டுமன்னார்ல யார் திருத்தணும்? அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்ல, அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன். அதுக்கான கேப் தான் அந்த 4 மாசம். ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவிரித்தாடுகிறது, பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா? ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியா இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது. அதனால் எங்கள் தொண்டர்கள் கொதித்தெழுந்த பொழுது நான் அமைதியாகவே போயிட்டு பொறுமையா இருங்க நிர்வாகிகள்லாம் பேசியிருக்கேன். இவரெல்லாம் சீனியர் மாவட்ட பொறுப்பாளர், இது போன்ற நிர்வாகிகள் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அப்ப பொறுமையா இருங்க, அவசரப்பட வேணாம், நம்ம டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு சொன்னேன். ஆனா இது அது வர அவர்களால் பொறுக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய பிரஷரும் எங்க நிர்வாகிகளோட பிரஷரும் என்னால் தாங்கல. சரி, இதுக்கு மேல விட்டா அந்த துரோகம் போய் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது, இது திருந்தாது, வாய்ப்பே இல்லை, வெளியேறும். இதனால இதுக்கு வேற காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ, இல்ல அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான், எங்கள் தொண்டர்களை நம்பிதான். எவ்வளவு பின்னடைவுகளையும் தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. அதனாலதான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதுல பெருசா உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல. எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம். அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க என்ன போற இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால வேற வழி இல்லாம அன்னைக்கு நான் போலித்தேவன் இதுல சொன்னேன். அதுதானே தவிர இதுக்கு நயினார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும்